வணக்கம் தம்பி முகிலன், எப்படி இருக்கிறீங்க? பிஎஃப்எக்ஸ் சினிமா கம்பெனியில் கோடம்பாக்கத்தில் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களோட லட்சியம் இயக்குனர் ஆவது. கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறது உங்கள் மேனேஜர் கார்த்தி, விஜய், சேகர், ஆகாஷ், கண்ணன், குணசேகர். கரெக்டுங்களா? என்ன மோட்டிவேஷன் அப்படின்னா, பரந்த குணம் கொண்ட நீங்கள், நல்ல குணம் கொண்ட நீங்கள், பண்பான அன்பான திறமையான நீங்கள், யாராவது காசு கேட்டால் உடனே கொடுத்துட்றீங்க, கடன் வாங்கி கூட கொடுத்துட்றீங்க. நம்ம நல்ல மனசு, நல்ல பண்பு, நல்ல அன்பு. ஆனால் இது ஆகாது. நம்மளை நட்டாத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் கல்யாணம் இல்லாமல் இருக்கிறீங்க, 28 வயசு, கல்யாணம் வைக்கிற வயசு தான். கல்யாணமானால் அந்த காசுக்கு நம்ம கஷ்டப்படணும். காசு கொடுக்கும்போது வாயை திறந்துட்டு கேட்டுக்குவாங்க, தம்பி சரியா, உன்னையோட நான் ஒரு 15 வயசு மூத்தது சரியா, வாங்கிக்குவாங்க. ₹1 நீ உனக்கு கஷ்டமாக இருக்கும்போது வந்து சப்போர்ட் பண்ணுறக்கு ஆள் இருக்காது சரியா. நீதே கடைசி வரைக்கும் கஷ்டத்தில் இருக்கும் சரியா. மனசு பறந்து விரிஞ்ச மனசு நல்லதான், நல்ல மனசு தான், அதுக்கு தலை வணங்குறேன். ஆனால் பார்த்துரு, காசு கையிலேயே இருக்குது தம்பி. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து வேஷம் போடுவாங்க. காசு கையிலேயே இருக்குது, உங்கள்கிட்ட வந்து அழுக வேஷம் போடுவாங்க. அந்த அழுக வேஷம் போட்டு உன்னை ஒரு வழி வண்டிடுவாங்க. உன்னை அழுகக்கூடிய மனுஷனாக்கிடுவாங்க சரியா. சென்னையில் இருக்கிற 1 லட்சத்துக்கு வேண்டி போராடுற ஒரு இயக்குனராக ஆக போகிற, இதெல்லாம் இந்த மாதிரி மனிதர்களெல்லாம் கண்டிப்பாக ஆட்பட்டு அதுக்கு எப்படி இருக்கிறாங்க அவங்கள கவனித்து, அதை அவங்ககிட்ட அந்த கேரக்டரை கணிச்சு, அவங்க என்னென்ன கேரக்டர் இருக்கிறாங்கன்னு பார்த்து அதில் புரிதல் ஏற்பட்டு ஒரு படம் பண்ணும் பொழுது தான் நிறையா கற்றுக்கப்படுறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்யணும் ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் ஆராய்ச்சி செஞ்சு அவனுக்கு காசு கொடுத்து நம்ம அந்த அனுபவத்தை நம்ம பெறக்கூடாது. என்ன மாதிரி நினைக்கிறான் அவன், நம்ம கிட்ட எப்படி பழகிறான், எந்த மாதிரி பழகிறான், நம்மளோட மனசு இழகுது. நல்ல மனசு தான், உனக்கு நல்ல மனசு தான், எல்லோரும் நல்ல மனசுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா கொடுத்து ஏமாற வேண்டான்னு உன் நண்பர்களாக சொல்கிறாங்க. கொடுத்து ஏமாறாத, கடன் வாங்கி கொடுக்காத. அந்த கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்ககிட்ட காசு எதிர்பார்க்க மாட்டேங்கிறாமா. வாங்க, முடிஞ்ச அளவுக்கு வாங்க சரியா. முன்னாடியே ஆடுவானுங்க, 5000 வாங்கிட்டு 50,000 கையில் வச்சு ஆடுன்னு ஆடுவானுங்க. கண்டுக்க மாட்டேன். நம்ம கொடுத்து நம்ம நல்லா இருக்கிறான்னு நினைக்கலாம். மனசில் நல்ல எண்ணம் நல்லதான். 5000 கொடுத்தா 5000 வாங்கினா போதும், 50,000 தேவையில்லை. ஏன்னா 5 லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிட்டானா அவன் 5000 கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டான். திங்குன்னு ஆடிட்டே போ, உனக்கு கண்டுக்காமல் போயிடுவேன். அப்போ உனக்கு குடும்ப வாழ்க்கையும் போது நீ கஷ்டமான நிலைமை போகும்பொழுது ரொம்ப சிரமப்படுவேன். அதனால கண்ணும் கருத்துமா இந்த கால உலகத்தில் வாழ்ந்து உனது வாழ்க்கையின் வளம் பெற நீ கூடிய விரைவில் இயக்குனராக வாழ்த்துக்கள். உனது நண்பர்கள் வாழ்த்துறாங்க, நானும் வாழ்த்துறேன். எப்பவும் நல்லபடியாக இரு தம்பி சரியா. நன்றி.